ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சில் செஃப். இன்னைக்கு நான் உங்களுக்காக சிக்கன் பொட் பிரியாணி தான் விறகடுப்பில் செய்யறதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே சாரி கேட்கணும், ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வீடியோ ஷூட் பண்ணதே பிரியாணி வீடியோ தான். அது ஃபுல் வீடியோ உங்களுக்கு நான் போட முடியாமல் போயிடுச்சு. இப்போ உங்களுக்காக நான் பிரியாணி செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க செய்ய தொடங்கலாம். வாங்க இன்கிரியன்ஸை பார்த்துடலாம். இஞ்சி பூண்டு 2 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 3 பெரிய வெங்காயம், கொத்தமல்லி புதினா 1 கைப்பிடி அளவு, 4 பச்சை மிளகாய், தக்காளி 2 தக்காளி பெருசு, அப்புறம் லைம் 1 லைம் நான் வெட்டி வச்சுருக்கேன். நெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, ரிஃபைண்ட் ஆயில் எது வேணாலும். இதில் ஸ்பைசஸ் நான் எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து வச்சுருக்கேன். 4 ஏலக்காய், பட்டையில் 2 துண்டு, ஸ்டார் அனீஸில் ஒரு 3, கிராம்பில் ஒரு 5, பிரிஞ்சி இலை ஒரு 3, 750 கிராம் சிக்கன் எடுத்துருக்கேன். உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். சட்டி ஏற்றியாச்சு. இப்போ ஆயில் ஒரு 50 ml, நெய் ஒரு கொஞ்சமாக. இப்போ ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக வெட்டி வச்ச ஒனியனை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போ பச்சை மிளகாய் போட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டு, புதினா, கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ தனி மிளகாய் தூள் நான் எடுத்து வச்சுருந்தேன் 2 டேபிள் ஸ்பூன், அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ சிக்கனையும் சேர்த்துடலாம். சிக்கன் நான் ஆல்ரெடி 750 கிராம் சொல்லியிருந்தேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தயிர் ஒரு 50 ml, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மூடி வச்சிடலாம். 15 மினிட்ஸ் விட்டுடலாம் அப்படியே. இப்போ திறந்தாச்சு. இப்போ உப்பு நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் 1/2 கிலோ, அதுக்கு நான் 750 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி வச்சு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அரிசியை சேர்க்குற டைம். 1/2 hour ஊறி இருந்த அரிசியை இப்போ சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நாங்கள் தம் போட போகிறோம். இப்போ வாழை இலையில நல்லா மூடி சீல் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். 20 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ அட்டகாசமான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க தம்மை உடைச்சிடலாம். ரொம்ப கிண்டக்கூடாது, சிக்கன் எல்லாம் உடைஞ்சிரும். பிரியாணி ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் சிக்கன் எப்படி வெந்திருக்குன்னு. நல்லா வெந்திருக்கு. இப்போ அப்படியே எடுத்து சாப்பிட்டா வாவ், செம்மையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பிரியாணி பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.